கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இது பிறவி, இந்த பிறவியில் இந்த ஒரு சிறிய பாதிப்பு, மனச்சிதைவு ஏற்படணும் என்னும் ஒரு மார்க்கத்தில் வந்திருக்கு. இது மாறுபடக்கூடியதா அப்படின்னு கேட்டேன். மாற்றி தாரம்னு மேல இருந்து உத்தரவு. விடாப்பிடியாக என்னை கொஞ்சம் தொடர்ந்து பிடித்து ஒரு நாள் என்னுடைய மருத்துவத்தில் இவனை குணமாக்கி இவன் மனத்தை ஓம்பக்கம் திருப்பி தந்துடுறேன். கால்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப அவனுடைய மன அறைகள் மாறுபட்டு திரும்பி இருக்கு. அதை திருத்தித்தானும் கேட்டிருக்கோம். மேலும் இப்போ சொத்து சம்பந்தமான மன வருத்தமும் கொஞ்சம் குழப்பங்களும் இருக்கு. அவைகள்னால எதுவும் மாந்திரிகம் பாதிப்பு நடந்திருக்குமான்னு நான் கேட்டேன். ஒரு பக்கம் அவைகளும் கொஞ்சம் நம்மளை இடைஞ்சல் படுத்தி இருக்கு. அவைகளெல்லாம் தீர்த்து நான் தெளிவு பண்ணி கொடுத்தா போதும்ல, வேற என்னப்பா வேணும்? இந்தா ஆனந்தமா ஆக்கி தர, ஜெயிச்சு கொடுவோம். வாடா மகனே, இந்த பக்கத்துல வா, காப்பாத்தி தர. கர்மசாமி, அப்படியா? வீடு வாசல் சம்பந்தமாக மன வருத்தப்பட்ட மகன், காங்கேயம் இல்லை, காலன்னு சொல்லலாம். வரலாம். அடுத்தவனால இடைஞ்சல் பெற்று நீ இப்ப நிம்மதி இல்லாம அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்க. அவனுடைய மனதை நான் திருத்திட்டோம்னா உனக்கு அந்த இடைஞ்சல் இருக்காது. ஆனா இது போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய நிலைமை வருமா அப்படிங்கிற மன வருத்தமும் ஒரு பயமும் உள்ளத்துல இருந்துகிட்டே இருக்கு. சீர்திருத்தி தாரேன், மீண்டும் உனக்கு அந்த நிலைமைக்கு போகாம காப்பாத்தி தரேன். காலன்னு சொன்னான். யார் வாரான்? மகாளி வாரான். காளியம்மா இருக்காளா? வரலாம்ப்பா, இந்த கனி அங்க வந்து போடு, கொஞ்சம் கண்ணை முடிக்கா தாரேன். மனதே மாறிப்போ, மாறிடும். வெற்றியாகி அள்ளி தந்திருக்க செம்மையாடு மகனே. கர்மசாமி, ஆமா அப்படியா? அதே காங்கேயம் பகுதி என் இடமும் பத்திரமும் இன்னொருத்தங்கிட்ட மாட்டிக்கிறது கர்மசாமி, அதை செம்மையாக்கி கொடு. உன்னுடைய டாக்குமெண்ட் இப்போ 3வது நபர்கிட்ட போய் ஒப்படைக்கப்பட்டிருக்குப்பா, புரியுதா? அந்த 3ஆம் நபர்கிட்ட போன டாக்குமெண்ட் வந்து எப்படி சீர்திருத்தப்படும் என்பதை நான் கேட்டேன். உடமத்தை வந்து போராடாமல் இருப்பதற்காக சட்டப்படி 3 பேர் கைக்கு போயிடுதுன்னு சொன்னா அந்த வழக்கு ஜெயிக்காது, அது ஒரு வில்லங்கத்துல போய் நிற்கும். அதனால இவங்கள்ட்ட பணத்தை புடிங்கிடலாம்ங்கிற நோக்கத்துல இந்த தவறு நடந்திருக்கு. கால் ஒன்றுவா. அந்த தவறுகள் இருந்து மீட்டி இடம் வேணுமா அல்லது அவன் இடைஞ்சல் தீரணுமா? இடம் வேணும், வாங்கி தரேன். பொறுமையாயிரும், 2ல் 1 பண்ணி தந்துடுறேன், வெற்றியாக்கி தரேன். கர்மசாமி, சிவன் மலை, பெரியிலே சிங்கார கோட்டையிலே. இன்னும் ஒரு தூரம் காலில் விழுந்துக்காமா. உன்னுடைய தோட்டத்துக்குள்ள போய் பார்த்தேன். அங்கே ஒரு கொடியது ஒரு நாகம் உலாவிக்கிட்டு இருக்கு. அந்த நாகத்தால உனக்கோ உன் பிள்ளைகளுக்கோ கணவனுக்கோ யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. அதனால நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் அங்கே நீதிக்கு புறம்பாக நடக்கிறார்களோ அதை அது குறிவைத்து இருக்கிறது. பொறுத்திருந்து பார், உண்மை தெரியும். கால் அனுப்புவா. அப்படியா? உன் மகனை விவசாயம் சம்பந்தமான கல்வியை படிக்க சொல்லு. அதுல வெற்றி அடைந்து பெரிய ஆபீசர் ஆயிடுவான். வாழ்க்கை நல்லா இருக்கும், வெற்றி ஆகி தரேன். இந்தா மகனே, செல்வத்தை வச்சுக்கா, நல்லா. கரூர்,
கரூர். உனக்கு கரூராடா? கடன்பட்டு வந்திருக்கியா? கால் வந்துட்டு கரூர். இன்னும் கரூர் யார் இருக்கா? இன்னொருதான் கால் வந்துட்டாடா. டேய் குட்டிப்பா வர்றான். வா உன்னுடைய எல்லைக்குள்ள ஒரு பாலத்துக்கு கீழோடி என் குதிரை போகுது. பாலத்துக்கு கீழோடி அதுல போன உடனே இடது பக்கத்துல ஒரு விநாயகர் கோயில் இருக்கு, இருக்காடா? அதையெல்லாம் தாண்டி போனா நீ குடியிருக்கிற இடம் வரும். உண்மையா? கால் வந்துட்டு வா. வரலாம். 2.25 ஆண்டுகளாக பார்க்கிற தொழில மன வருத்தமும் அலைச்சலும் மிஞ்சிருக்கு. ஆனா எந்த ஒரு பணமும் மிஞ்சல. இதனால இப்ப கடன்பட்டு உபாதை அடைஞ்சிருக்க. இதே தொழில் பார்க்கலாமா, வேற அடிஷனலா வேற எதுவும் வருமானம் கிடைக்குமாங்கிற ஒரு தாகம் உன் உள்ளத்துல இருக்கு. இந்த மாதத்துல இருந்து இன்னொரு வருமானமும் தாரேன், வழியும் தாரேன். ஆவணியில முடிச்சு தாரேன், செம்மையாயிரு. பெண் கிடைச்சாச்சு. நல்லா இரு மகனே. உங்க ஊர்ல இருக்காடா? அதே கரூர் எல்லை. என் மகனை திருத்தித்தா. மங்கள வாழ்வழிக்கும் கணபதியே உன் மலரடி தொழுதே தயாநிதியே. பக்கத்துல வரலாம். உட்கார முடியுமா? நீ உட்காருவியாடா செல்லம்? உட்கார். இடம் மனைகள் சம்பந்தமான விஷயத்தில் கடினமான போராட்டம் சுமார் ஒரு 6 வருட காலங்களாக அதிகமாகவே நடந்துகிட்டு இருக்கு. என்னம்மா புரியுதா? இங்க வந்து நின்னுங்க. என் முகத்தை பார்த்து பேசினா தான் எனக்கு நேர்மையா தெரியும். இந்த நிலைகளில் உங்கள் குடும்பத்துக்கு மாந்திரிகம் சம்பந்தமான செய்வினைகள் நடந்திருக்கான்னு நேற்று இரவு நான் வாதாடினேன். நடந்திருக்கு என்பது உண்மை. எவ்வளவோ கல்வி ஞானம் இவையெல்லாம் இருந்தாலும் அப்படி ஒரு சக்தி இருக்கான்னு ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ள இருந்தாலும், ஆனா அப்படியும் ஒரு தீய ஆற்றல் இந்த உலகத்துல இருக்கு. அதனால இப்போதைக்கு குடும்பத்துல வந்து மன வருத்தம், நோய் பிணி, பண நஷ்டம், வழக்கு இவைகள் எல்லாமே இருக்கு. உண்மையா இல்லையா? இப்போ இந்த மகனுடைய மனநிலைகளை சீர்திருத்தி ஒழுக்கம் உடையவரும் ஆக்கி அவன் குடும்பத்தை நான் ஒன்று சேர்த்து தந்தா போதும்ல. இன்னும் 3 முறை இவன் என்ன பார்க்கணும். 3ஆம் முறை என்னை பார்க்கும் பொழுது மிக தெளிவானவராக மாறிவிடுவான். கால அப்பா. வரலாம் வரலாம். அங்க வாப்பா. ஐயா அங்க வா. இந்தா இந்த கனியை போய் வீட்டில் சாப்பிட்டுக்கா. மனச்செம்மை அடையும். வெள்ள வெள்ள மாற்றி தெளிவடைந்து உத்தம குழந்தையாய் கையில ஒப்படைக்கிறேன். இந்த மகளே செல்வாக்கார், இந்த இடத்துக்கு 6 மாத கால அவகாசம் இருக்கு. நடத்தி தரேன், ஜெயிச்சு தரேன். கருப்புசாமி திருத்தணி திருத்தணிகை வாழும் முருகா உன்னை பாட பாட வரம் தான். திருத்தணி முருகனாமா நீங்க? கொஞ்சம் வழி விடுங்க. அவங்க திருத்தணியா பக்கத்துல நிக்கிறவங்க? திருவள்ளூர். அவங்க திருத்தணி வேற திருவள்ளூர் வேற. நானும் எம்ஏ வர படிச்சிருக்கேம்மா. ஏமா நீ என்னை குழப்ப வர? திருத்தணிகையில இருந்து குடும்பத்தோடு வந்த செல்வ மக்கள் வாங்கப்பா. கால் விட்டு
இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ திரிகின்றான் ஞான தங்கமே. பக்கத்துல வாடா. சொந்தமா பிறந்த ஊருடா அருங்குளம். அருங்குளம் இப்ப இருக்கிற ஊர் அருங்குளம் அருங்குளம் தான். திருத்தணி பக்கம் தான் எல்லாமே. தொழிலை பற்றி என்ன மன வருத்தம்? காலில் நிட்டுவா அடிச்சு கொடுப்போம். யார் அவரு? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சின்ன கோயிலும் அந்த கோயிலுக்கு மேல சிற்சில சிலைகளும் இருக்கு வீட்டுக்கு அருகில இருக்கு. ஆமா, அப்படியெல்லாம் நான் பார்க்கும் பொழுது 3 ஆண்டு காலங்களாக நீ பார்க்கிற தொழில நிறைய பணம் தான் நஷ்டமாயிருக்குமே தவிர லாபமே கிடைச்சிருக்காது. இதனால ஓடி ஓடி ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போய் தொழிலை பார்த்து சும்மா எல்லாரும் பெருமையா அவன் உழைக்கான்னு பேர் சொன்னாங்க. ஆனா உயர்ந்ததாக சான்றுகள் இல்லை. இந்த நிலைமை வர்றதுக்கு காரணம் கிரகங்கள் ஒரு காரணம், வேற மாந்திரிகம் சொந்தமான விஷயங்கள் காரணம் இல்லை. தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு மனப்பிரமம் உள்ளத்துக்குள்ள இருக்கு. உண்மையா? அந்த செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு மேல சுயமாக ஒரு வியாபார ஸ்தாபனம் ஆரம்பித்துதான் இந்த கான்ட்ராக்ட் தொழிலும் தாரேன், அந்த வியாபாரத்தையும் வெற்றியாக்கி தாரேன். அதனால வெளிநாடு சொந்தமான யோகம் உனக்கு இல்லை, அந்த முயற்சி எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கால் சொல்லணும். வேற என்னப்பா வேணும்? இந்த கடனை தீர்க்கிறதுக்கு பணத்தை தந்துட்டேன்டா, அதான் முதல்ல எடுத்து வச்சாச்சு. இந்தா ஒரு கொலாட்டல் டாக்குமெண்ட் ஒன்று ஒருத்தனுடைய துணையில கிடைக்கும், அதை வச்சு ஒரு அமௌண்ட்டை பிடிச்சி ஒரு பெரிய கான்ட்ராக்டை வாங்குவோம். சரிண்ணா? இந்தா தெளிவாக்கி தரேன், எந்த ஆபத்து இல்லாம காப்பாற்றி தரேன். நல்லா பக்கத்துல வாமா, இடைஞ்சல்லாம வாமா. நல்லா இரு மகனே, இனிமையாக வாழ்வாய். புனிதமாக்கலாம். அதான் அந்த வியாபார ஸ்தானம் நல்லா ஓடும், தைரியமாறு ஜெயிச்சுட்டாரு. இந்த பணத்தை வச்சுதான் பெருகிக்கிட்டே வரும். நல்லா கருப்பசாமி. ஆமா, திருவள்ளூர் குதிரைங்கிறது மெட்ராஸ்ல இருந்து போகுது. எங்க பார்க்க? திருப்பதியை பார்க்க. வலது புறத்துல ஒரு சிவபெருமானுடைய சிலை தெரியுது, மேல ஒரு ஆர்ச்சி மாதிரி இருக்கா. போற வழியில இருக்காமா? இருக்கா? திருவள்ளூர் பக்கத்துல ஒரு பெரிய சிவபெருமான் சிலை தெரியுது. அதையெல்லாம் தாண்டி போனா உங்க ஊர் வந்துடும். புகையா வருது. சாணியை உருட்டுதீங்களா? என்ன வேலை பாக்கிய? துணி தைக்கிறீங்களா? பூ பூ பூ. பத்தி யாரு போடுதா? பத்தி நீ போடுதியா? கால் இருக்கலாம். குழப்பமும் வேதனையும் உள்ளத்துக்குள்ள நிறைய இருக்கு. புரியுதா? ஒருவருடைய வாழ்க்கையில பிரிவும் பிரச்சனையும் நடந்து துன்பம் வரக்கூடிய நிலைமை நடந்துகிட்டு இருக்கு. அதை சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமில்ல. கால் வந்துட்டுவா. ஆனந்தம் விளையாடும் எப்படி கரை சேர்க்க? கால் வந்துட்டுவா. ஒரு நாள் போதுமா? ஒரு நாள் கழியிறது ஒரு வருஷம் கழியிறது மாதிரி கழியுது. பொம்பளையும் உழைச்சித்தான் அந்த குடும்பம் பிழைக்கணுங்கிற நிலைமை தான் வீட்டுல இருக்கு. உண்மையா இல்லையாடா? ஆனா எந்த உழைப்புக்கு போனாலும் அதுல போய் நிலையா நின்ன சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை இப்போ உங்க மனையில இல்லை. வருமானம் இல்லாத வேதனையும் கடன்களும் துன்பமும் நடக்கும். இதனால குடியிருக்கிற இடத்துல அக்கம் பக்கத்தில் உள்ள இடைஞ்சல்களும் நெஞ்ச பிளந்துகிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? இதுக்காக வேற எங்கேயாவது போய்
உழைத்து வருவதற்காக புகலிடம் தேடி போகலாமான்னு உன் உள்ளம் புலம்பிக்கிட்டு இருக்கு. வெளிநாட்டுக்கு போலாமா? அதுக்குரிய கல்வி இருக்கா உனக்கு? இல்ல. எங்க போக? அதனால சுயமா இன்னொரு தொழிலை ஆரம்பிச்சு தானே உங்களை முன்னேற்றி காப்பாற்றி தந்துடுறேன். வேற என்ன வேணும் உனக்கு? கால் வந்துட்டாங்க. ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை செஞ்சு தரேன் பாரு. பா, ரெண்டு ஒரு ஒண்ணு ஒரு உட்காருங்க. என்னைய உங்க மனத்துக்குள்ள நான் இருக்கிறது மாதிரி நினைத்து தியானம் பண்ணுங்க பாப்போம். பாப்போம், அப்படி பண்ணுங்க. கிரியாசக்தியே பாருங்க. இந்தா நிறைய துணிகள் ஜவுளிகள் எல்லாம் வாங்கி என் பேரை சொல்லி ஒரு வியாபாரத்தை பாரு. டைலரிங்கும் பார்த்துக்கா. தொழில் நிறைய வரும், பணம் நிறைய கிடைக்கும். ஒரு பிள்ளை கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகும், வெற்றியா நடக்கும், ஆனந்தமா இருக்கும். இந்தாடா பணம். இந்தா செல்ல மகனே, அள்ளி தந்திருக்கேன். லட்சம் சம்பாத்தியம் பண்ணுவேன். அவனுடைய மனத்தை மாத்தணும். உன் கூட பிறந்த தம்பியா? அதுக்கு இங்க உத்தரவு இல்லை மகளே. சரியா? அவங்க அப்பனை வர சொல்லுவேன். பேசிக்கவா கர்மசாமிக்கு சாப்பிடாம போனா விட மாட்டோம்டா தம்பி, தெரிஞ்சுக்காங்க. சாப்பிடாம இங்க கீழே இறங்கி கூட போக முடியாது. சாப்பிட்டு தான் போனோம். என்ன சாப்பிடணும்ல, மக்கள் சாப்பிட வேண்டாமா? சிவகாசி சிவகாசி சிவகாசிலாம் வாங்க. சிவகாசி யாரு வீட்டுக்கு போற வழியில சாப்பாடு மெஸ் யாரு வீட்டுக்கு? யார் இடத்துக்கு போற வழியில ஹோட்டல் மெஸ் யாரு படத்துல இருக்கு? வாங்க. என்ன மெஸ் இருக்கு? யார் வச்சிருக்கா? நீங்களே ஹோட்டல் வச்சிருக்கீங்க. கால் வந்துட்டாங்க. கண்டுபிடிக்கணும்ல. என்ன வணக்கம், சோமா இருக்கீங்களா? வாடா, ஏன்டா மெலிஞ்சு போயிருக்க? இன்னொரு தடவை கால் வந்து வரலாம். போய் பார்த்தேன், ஆஞ்சநேயன் அனுமானுடைய அனுக்கிரகம் உங்க வீட்டுக்கு வருது. என்ன காரணம்? பெருமாளை கும்பிடுவீங்களா? பெருமாள் தான். அப்ப நான் அவர் ஏன் ஆஞ்சநேயர் வரமாட்டாரு? வரத்தானே செய்வாரு. இப்ப மெஸ் எங்கப்பா வச்சிருக்கீங்க? கால் வந்துட்டு வரலாம். உங்க எல்லைக்குள்ள கர்மசாமியும் அன்னை காளியம்மாளுடைய அருள் பார்வையும் அந்த எல்லையில இருக்கு. சரியானா? இப்ப நடத்துகிற தொழில் ஓராண்டு காலங்களாக மனதுக்கு உபாதையும் பண நஷ்டமும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால தொழிலுக்கு எதுவும் மாறுபாடும் தடங்கள் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை. இடத்தை மாத்திடுவோமா? ஆனா அந்த இடத்தை விட்டு அத மாதிரி ஒரு இடம் நமக்கு கிடைக்காது. உண்மையா இல்லையா? அதனால இந்த தொழிலை நான் வளமாக்கி தரேன், பிரச்சனை இல்லாம ஆக்கி தரேன். வேற என்ன வேணும்? அது ஒரு மேட்டரா? பக்கத்துலமா இப்ப ஓட்டி காட்டுறேன். கண்ணை முடிக்கா, இந்த கால் விரல பிடிச்சுக்கா, இந்த ரெண்டு விரலையும் பிடிச்சுக்கா, என்னையும் நினைச்சுக்கா. இந்தாப்பா, ஒரு வண்டியும் முறை ஓட்டி தந்துட்டேன். அதுல வருமானமும் வரும், வெற்றியும் கிடைக்கும். இந்தா மகனே, செல்வமாறு, ஆனந்தமாயிரு, சந்தோஷமா போயிட்டு வா. அதே சிவகாசி எல்லை எதிர்கோட்டை. நீங்க என்ன கோட்டை? புன்னகையில் கோடி. எத்தனை படிச்சிருக்கமா நீ? நீ எத்தனை படிச்சிருக்க? எம்ஏ பிஎட். தமிழா? தமிழ் துறை.
ஔவையாரை பத்தி படிச்சிருக்கீங்களா? போதாமல் ஒரு நாளும் ஒருவரையும் பொல்லாங்கு மாதாவை ஒரு நாளும் மாத்தானை உறவென்று. படிச்சதெல்லாம் ஓட்ட விட்டுட்டீங்களே, கால் விட்டுறாங்க. மாற்றான் என்பவன் யார்? தர்மத்தோடு நடக்கக்கூடியவன் உற்றவன், தர்மத்துக்கு மாறாக நடப்பவன் மாற்றான். புரியுதா? இதுல ஜாதியை வச்சோ குலத்தை வச்சோ எதை வச்சுன்னு சொல்லல, நடைமுறை ஒழுக்கத்தை வச்சுதான் அவனை மாற்றான்னு. இப்போ உன்னுடைய இடம் சம்பந்தமான விஷயத்துல நிறைய லட்சங்களை நீ இழந்திருக்க. அவங்க வில்லங்கமான ஒரு பத்திரத்தை தான் வச்சிருக்காங்க, நான் படிச்சு பார்த்தேன். எப்படியாவது இதை தள்ளி விடுறதுக்கு ஒரு கோப்பரை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு திட்டம் போடும் பொழுது இவா கிடைச்சா. அதனால அவனுடைய மனத்தை மாத்தி உன் பணத்தை நான் வாங்கி தந்துட்டா போதுங்களா? பணத்தை வாங்கி தரேன், ஆனா 3 முறையாக கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். 3 முறையா கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும். கால் சொல்லலாம். ஒரு நேரத்துல பெற்றவங்க தன் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும்னு சொல்லி உங்ககிட்ட எதிர்பார்த்தது உண்டு. என்னம்மா, அத நீ செய்யணும்னு நினைச்சியா அல்லது இவன் செய்யக்கூடாதுன்னு நினைச்சானா? உங்களால அந்த உதவி அவங்களுக்கு கிடைக்கல. அதுக்கு இப்போ உன் முன்னேற்றத்துல அவங்களுடைய உள்ளத்துல ஒரு சின்ன வஞ்சனை தோன்றி உனக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடைஞ்சலை நான் மாத்தி தாரேன், இதுல எதுவும் மைவித்தை இருக்குமான்னு உன் கற்பனை கொஞ்சம் மண்டையில இருக்கு. அப்படி எதுவும் நடக்க விட மாட்டேன். அதனால இந்த தொழிலையும் வளமாக்கி தரேன், வியாபாரத்தையும் வெற்றியாக்கி தரேன், உன் பணத்தையும் வாங்கி தரேன். இன்னொரு இடம் ஒன்று அட்வான்ஸ் போடணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிய, அந்த இடத்தை இப்ப முடிக்காத, வேண்டாம். கால் விட்டுருவோம். இந்தா மகளே, உன் பணம் கிடைச்சாச்சு, இந்தா வெற்றியாக்கி தரேன். கனியை கொண்டு வீட்டுல போய் பேச்ச போடுங்க. அடுத்த வாரம் பேச ஆரம்பிச்சுக்கா, பணம் கொண்டு வந்து தரேன், வித்து தந்துருவேன். போ. கர்பசாமி அதே சிவகாசி எல்லை தன் குடும்ப கஷ்டத்தை பத்தி கேட்க வந்த கணவன் மனைவி. நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து உள்ள இருக்கா. ஒரு ஆம்பளை பையன் வேணுமா? அதுதான் உங்க கேள்வி. பிறந்தாய் செல்வ மகனே ஆராரோ ஆரரீரோ. கால் ஒன்று. ஆடி மாதம் குழந்தை ஜனனமாகும். ஆடி அமாவாசைக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். என்னடா எனக்கு தெரியாது, அதனால இப்பமே நடந்துடும் நினைக்கிறியா? ஆடி மாதத்துக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். ஆம்பளை பையன் பிறப்பான். என் பேரு கருப்பசாமின்னு வைக்கணும். வச்சிருவியா? மாத்திரன்னு வச்சுக்கா, நீ மாட்டிக்கிடுவேன். கால் ஒருத்துவா. கருப்பசாமிக்கு தந்தாச்சு. நல்லாரு, வெட்டியாகுவ. வாடா தம்பி, வா. பணத்தெல்லாம் சேர்த்து வைடா. ரம்மி ஆடாதடா. லாட்டரி சிட்டாங்க ஓகே பண்ணுடா, கிடைக்கும். ஓ கருப்பசாமி, ஆமா, அதே சிவகாசி எல்லை உடல்நிலை ஆரோக்கியத்தை பத்தி மனம் தளர்ந்தது யார்? யாரெல்லாம் வந்தீங்க? என்னப்பா செய்யணும்? கால் நடக்க முடியல, மனைவிக்கு அப்படிதான் இருக்கு. கால் ஒரு தொட்டி கிடக்க.
வீட்டுக்கு போற வழியில ஒரு தொட்டி கிணறு இருக்கா? இருக்கலாம். 2 வீடு ஒட்டுனாப்புல இருக்கு. பக்கத்துல ஒரு ஓடை இருக்கு. பழைய காலத்து அடிபம்பு ஒன்று ரிப்பேரா கிடக்கு. கால் இருக்கா? கண் பிரச்சனை அதிகமாக 3 வருட காலமாக தொழிலில் பார்க்க முடியாத வேதனையும் கடன்களும் துன்பமும் நடந்துச்சு. இடைப்பட்ட காலத்துல உனக்கும் உன் மனைவிக்குமே கருத்து வேறுபாடும் வாக்குவாதமும் நடந்துருச்சு. இதனால வீட்டை விட்டு ஒரு சில நாட்கள் அப்பாற்பட்டு இருப்போம்னு சிந்தனை பண்ணி ஒரு முடிவு நீ எடுத்த. உண்மையா? கால் உண்டா? அதனால இப்போ இடுப்புக்கு கீழே தொட மரமரத்து போய் உணர்ச்சி இல்லாம இருக்கு. அப்படி முட்டுல மட்டும் ஒரு பாயிண்ட் வலி. அதுக்கு அங்கிட்டு கீழலாம் அப்படி பெரிய உணர்வு இல்லாம நடக்கிறதே தெரியாம தள்ளாடிடுவோமோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். கால் என்னம்மா இந்தா குணமாக்கித்தானே 3 முறை என்ன வா பார்க்கவா ஜெயிச்சிருக்கேன். இந்த கடரத்துக்கு பணம் தரம்லாம் கவலைப்படாத, நல்லா இருக்கு, ஓடு. கருப்பசாமி, திருவனந்தபுரம். அடுத்து அழைக்கிறேன் செல்ல மகளே, கவலைப்படாமல் இருப்பாயாக. திருவனந்தபுரம். தொழில் மாற்றி கொடுக்கணும்னு எதுவும் சிந்தனை பண்ணி இருக்கியா? அப்படி ரெடி பண்ணி உயர்ந்த இடத்த பிடிச்சுக்கிடுவோமா? அப்புறம் நீ அப்படி ஆரம்பிச்ச உடனே உன்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு 4 பேர்கள் வருவாங்க. அவங்க மூலமா உனக்கு ஒரு புனிதமான வாழ்க்கை கிடைக்கும். அதை அமைச்சு தந்தா போதுங்களா? கால் விழுட்டுவான். ஏமாத்தி இருக்காரு, உண்மையா இல்லையாடா? அதையும் வாங்கி தரேன், நீ நினைக்கிற படம் தரேன். வேற என்னப்பா வேணும்? யாருக்கலாம்? நீ அங்க போறியா? கண்ண முடுறா பாப்போம். அடங்கிடுவாங்க. ஓ, வெற்றி விடு, ஓடுறா மகனே. எந்த ஊரு? சங்கரங்கோயில். சங்கரங்கோயில் ஆட்டுக்கடாய் வருது. சங்கரங்கோயில் கேக்கா சுமார கேக்கா. நீ கடாய் நேர்ந்துட்டு இருக்கியா? நீ நேர்ந்துட்டு இருக்கியா? எந்த கோயிலுக்கு? சத்தமா பேத்து. எந்த ஊர்ல இருக்கு? கால் வந்துட்டு வா. பிம் 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 பிம். ஏய் வாடேங்க தம்பி, வா வா. என்னல என்ன? இன்னொரு கால் வந்துட்டு வா. இவட்ட வாக்கு கேட்ட பிறகு அது போகும். என்னம்மா உன் பிள்ளைய பத்தி என்னம்மா மனப்பிரச்சனை உனக்கு? நீ கேட்கிற வரத்தை கொடுன்னு சொல்லியாச்சு. என்ன வேணும்? தனியை வந்து என்கிட்ட கேட்டுக்கா, பப்ளிக்க சொல்ல வேண்டாம், வெட்டி ஆகி தரேன். கருப்பசாமி, சங்கரன் கோவில் எல்லை கோவில் சம்பந்தமாக கேட்க வந்தவர்கள். கால் நோட்டு வரலாம். ரெண்டு பேருடைய மனதும் அரைப்பாயுது. இன்னும் ஒரு முறை கால் நோட்டு வரலாம். உங்க ஊரு கோவில போய் பார்த்தேன். பொறுப்பாளராகிய உங்கள் மேல இப்ப குற்றம் சுமத்தப்பட்டிருக்கீங்க நீங்க எல்லாம், இல்லையா? அதனால முப்பெரும் பிரிவாக அந்த கோவிலை சார்ந்தவர்கள் மாற போறாங்க. எத்தனை பிரிவு?
3 பிரிவாக. இந்த 3 ஒண்ணு சேருமா சேராதாங்கிற ஒரு உள்ள குழப்பம் உங்க உள்ளத்துல இருக்கு. அது ஏன்னு கேட்டேன். கோவில் பீடங்களை மாற்றி அமைப்பதிலும் பணம் சம்பந்தமான விஷயமும் அதுல குழப்பத்துக்குரியதா இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம், வராகிங்கிற தெய்வத்தை அந்த கோயிலுக்குள்ள வைக்கிறதை விட அந்த கோவில் பக்கத்திலேயே தனி பீடம் அமைத்து அதுல வைக்கிறதே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இடம் ஒட்டி கொடுக்க இந்த இடத்துக்குள்ள வைக்க விட மாட்டாங்க. பங்காளி கோயில் ஒட்டி சிலை வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா நல்லா இருக்கும். போய் மழை பிடிச்சி அதை கெட்டதுக்காக வச்சு அவன் விட மாட்டேன்ட்டான். அவன் வேற்று மதத்தை சார்ந்தவனா? இல்ல பங்காளி தான். கால் சொல்லலாம். அந்த இடம் கிடைக்கும். அந்த இடத்தை சம்மதிச்சு நான் கொடுத்து உதவுனா போதுமா? 28 நாட்கள் பொறுமையா இருங்க. அந்த இடத்தை வாங்கி தரேன், செம்மையா இருக்க வைக்க. வேற என்னப்பா வேணும்? உடம்புல பௌர்ணமிக்கு ஒரு பொழுது உடம்ப பத்தி பேசுவோம். இப்ப கோயிலை பத்தி. இந்த பணங்கள் வந்து சேரும், எல்லாம் வெற்றியா நடத்தித்தாரேன். இந்த கனியை கொண்டு போன அந்த கோயில வைக்கணும். அடுத்து 2 பிரிவுல ஒரு பிரிவு இவங்க கூட போறாங்க. சாவி கேட்டிருக்காங்க நாளைக்கு. 3 பேர் வந்து நீங்க சாவியவே கொடுத்தாலும் சரி, அடுத்து ஒண்ணு சேர்ந்து நடத்தக்கூடிய நிலையை நான் உருவாக்கிடுவேன். தைரியமா இருங்க. கர்மசாமி, அதே சங்கரன் கோவில் மனவேதனையுடன் வந்த பெண்ணடியார் கால் என்னமா வேணும் உனக்கு? கால் வா. சொன்னாலும் முத்தமடா. அடிக்கடி தொப்புள் அடிவயிறு சம்பந்தமான வலியும் வேதனையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால கர்ப்பப்பையில எதுவும் குறை இருக்குமோன்னு ஒரு சந்தேகமும் மனவேதனையும் உள்ளத்துல இருக்கு. உண்மையா? கர்ப்பசாமி நினைச்சா குழந்தை கிடைக்கும். அதை ஆம்பளை நம்ப மாட்டுக்கானே. என்ன செய்யறது? கால் புரியுமா? ஏன் அறுவாடை தூக்கிட்டு வாரடி? வாடி ரொம்ப இருக்கியா? உங்க வீட்டு பக்கத்துல துளமாட சாமி வராரா? ஐயா இருக்காரா? பொம்பளை பிள்ளை பிறக்கும். என் சிக்கி அம்மானு பேர் வை பக்கத்துல வா. ஏன்னா அதுதான் அங்க பக்கத்துல வருது. நல்லா இரு, சந்தோஷமாப்பா. ஓடு. கர்மசாமிக்கு நாகர்கோவிலில் கன்னியாகுமரி பகுதி, கன்னியாகுமரி எல்லை, கன்னியாகுமரி எல்லை. தாயும் மகனும் கால் வந்துட்டு வரலாம். ஆமா வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்களுடைய வீடு மனை ஒரு பொல்லாத சிக்கல்ல மாட்டிருக்கு. அதுல இருந்து மீட்டி உங்க வீட்டை உங்களுக்கு ஒப்படைச்சா போதுமா? அதுல 2 பேருடைய இடைஞ்சல் உள்ள இருக்கு. அந்த இடைஞ்சலையும் மாத்தி நான் தெளிவு பண்ணி தாரேன். என்னடா? அதே மாதிரி உனக்கு அரசாங்க வேலை உனக்கு கிடைக்கும். அந்த வேலையை வாங்கி தரேன். அதுக்கு முன்னால ஒரு பிரைவேட் கம்பெனில போய் நீ வேலைக்கு சேருவேன். அதுல சம்பளமும் நிறைய கிடைக்கும். ஜெயிச்சு தரேன். இந்தா நல்லா இருக்கு. இந்தா தை மாதத்துல நடத்தி தரேன். சந்தோஷமா இருக்கு. போயிட்டு வா. அதே கன்னியாகுமரி எல்லை உடல்நிலை சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? வரலாம். அம்மாவா? அம்மா சும்மாவா? கால விழுந்துடக்கூடாது.
தள்ளி பாருங்க, முன்னால தள்ளி பாருங்க. உங்க பேர் என்ன பேரு? வனிதா எட்வர்ட். என் வனி பக்கத்துக்கு இருக்கா? அதையெல்லாம் தெக்க தள்ளி போனா ஒரு சிலுவை தெரியுது, அது எங்க இருக்குது? சர்ச் இருக்கா? அந்த பக்கத்துல மற்றவர்கள் கும்பிடக்கூடிய தொடரமான சாமி போன்ற 21 கூட்டுறவு தெரியுதே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு மட்டும் தெரியுது. இப்ப உடல்நிலையில நரம்பு சம்பந்தமான பிணிகள் இருக்கு. நீ நினைக்கிறது மாதிரி இடம் சம்பந்தமான வழக்கு பிரச்சனைகள்லாம் உங்க குடும்பத்துல நடந்துகிட்டு இருக்கு, உண்மையா? அதனால இதுல மாந்திரிகம் சம்பந்தமான பிரச்சனைகளும் நடந்து இப்ப உடல்நிலை, மனநிலை, தக்க துணையாக இருக்க ஆடவருடைய அறிவில் குறை எல்லாம் நடக்கும். இந்த பிரச்சனை உங்களை மீட்டி காப்பாற்றிருந்தா போதும்ல, வேற என்ன வேணும்? சம்பந்தம் பேசுறேன். இந்த மாதமே நான் வாங்கி தரேன், என்னை தனியை பார்த்து போங்க, எல்லா விஷயம் செய்ப்போம். என் மகன் பேக் போன இடத்துல சம்பளம் கிடைச்சாம இருக்கான் சபிதியில. ஒரு மகன் துபாயில வேலை இல்லை, 4 பண்ணித்தாரேன். 3:30 மணிக்கு என்ன பாருங்க, 3:30 மணிக்கு என்ன பாருங்க. எத்தனை மணிக்கு? இன்னைக்கு 3:30 மணி. இன்னைக்கு அதே கன்னியாகுமரி எல்லை வேலை சம்பந்தமாக மனநிறைவு கேட்டு வந்தது யார்? என்னடா தம்பி தொழில்? கால் வளர்க்கலாம். தூரத்துல கால் வளர்த்துக்கா, மனது சரியா போகலையாங்க. நீ பாக்குற வேலையில உனக்கு என்ன மன இடைஞ்சல்? யூடியூப் ஆப் பண்ணிட்டு பேசுவோமா? கவர்மெண்ட் இடபாடு சம்பந்தமாக யாரும் இல்ல. உடல்நிலை சம்பந்தமாக கோளாறு உள்ளது யார்? யாருக்கு என்ன செய்து? காரணம் இவர் யாரு? ஹஸ்பண்ட், கணவர் இல்லையோ? தம்பி உன் பேர் என்ன? விடா ராம் அருண்குமார். என் மேல நம்பிக்கை இருக்கா உனக்கு? எப்படி சொன்னாங்க, இங்க வந்துட்டு போனவங்க சொன்னாங்க. சொன்னாங்க. ஆனா பொதுவா சாமியாரோட நம்ப வேடா, நம்ப மாட்டாங்க. கால் வந்து மருத்துவத்தால் போய் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணீங்களா? உங்களுக்கு திருப்தியான பதில் கிடைக்கலையே. என்ன அதை மீறி ஒரு சக்தி வந்து குழந்தையா தந்தா தான் நமக்கு உண்டு, அப்படி இல்லைன்னா இல்லைன்னு உள்ள கொஞ்சம் வருத்தப்படுது இல்லையா? அறுவை சிகிச்சை செய்ய வேண்டாம், குழந்தை பாக்கிய நான் தரேன், பொம்பளை பிள்ளை பிறக்கும், பகவதின்னு பேர் வைக்கிற. என்ன பேர் வைப்ப? நல்லா இருக்கு. அதுக்கு பிறகு என்ன சரணாகதியா நம்புவேன். போயிட்டு வா, நல்லா இருக்கு. முந்திய பிடிச்சுக்கா, சிந்தாம எடுத்துக்கோ. தூக்கு பிள்ளையா, சாப்பிடாம போனா அடி ஒண்ணு வராது. கர்மசாமிக்கு சரி. கடன் பட்டு வந்து வேதனை அடைந்தது யார்? என்னப்பா கடன்? வரலாம். கடன் பட்டு வேதனை அடைந்தது யார்? என்ன கடன்? பூக்கடை எந்த பக்கம் இருக்குப்பா? பூக்கடை அதுல பூக்கடை எந்த பக்கம் இருக்கு? அது நாகர்கோவில் மேக்க இருக்கு. மேக்கத்தள்ளி. நீங்க ரெண்டுக்கும் இடையில இருக்குறீங்க. அது என்ன ஒரு என்ன அம்மன் கோயில்? அதுக்கு பேரு மெயின் ரோட்ல ஒரு கோயில் இருக்கு, அது என்ன கோயிலியா? ரோட்ல இருக்கக்கூடியது ஆரல்வாய் மொழிக்கு போறவில்லை. அது எசக்கியம்மன் கோயில். என்ன சிக்கமா? அது எசக்கியம்மன் சொல்லுவாங்க, என்ன எசக்கியம்மன் சொல்லுவாங்க தெரியல. முப்பந்தரம் எசக்கியம்மன். கரெக்ட். அங்க பேருக்கேடா.
ஆமா நம்ம சாப்பிட்றதுதான் இதோட முடியல ஒரே முக்காலாயிரா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக உழைக்கிற செல்வங்கள் வீட்டில் தள்ளாமல் மனவேதனையும் துன்பமும் நடக்கும். பிள்ளைகளுக்கும் வேலை தொழில் சரியில்லை. அதே மாதிரி அடுத்த முயற்சிகள் தொழில் தோதமா முயற்சி பண்ணாலும் அது தடையா வரதே தவிர வெற்றி அடைய மாட்டேங்குது. உண்மையா? இதுக்கு கிரகங்கள் காரணமே தவிர செய்வன இவனையெல்லாம் காரணம் கிடையாது. வீணாக கற்பனை செய்ய வேண்டாம். என்ன, வரக்கூடிய செப்டம்பர் மாதத்திலிருந்து ஒருத்தனுக்கு ஒரு வேலை கிடைக்கும், அதுல முன்னேற்றம் உண்டு. உன் வீட்டுல செல்வம் தாங்கும். மனைவி உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க. அவளை இங்க கூட்டிட்டு வா, உடனே குணமாகி தரான். நல்லா இருக்கு. கோயில்கள் என்ன கோயில்? பாதையன் கோயில். என்ன கோயில்? பாதையன் கோயில் மன்னர்வாத கோயில். அதுல நமக்கு ஒரு துணை இல்லை, அதுக்கும் ஒரு துணை இல்லாம இருக்கு. சரி வாங்கப்பா. கருப்பசாமி, ஆமா அப்படியா? சரி. அப்பா வாணியம்பாடி வாணியம்பாடி உன்னுடைய உள்மனதை பார்த்தப்பா. யாரையும் நம்பி நம்ம இனிமே யாரு பின்னாரையும் போகக்கூடாது. அதனால ஒரு தெய்வத்தின் வழியை கேட்டு நம்ம வாழ்க்கையை செம்மையாக்கிக்கிடணும். அதுதான் மிக நல்லதுன்னு நீ ஒரு முடிவுக்கு வந்திருக்க. காரணம் சொல்லலாம். உன் குழந்தையுடைய அம்சத்தை பார்த்தேன். தந்தையை அது பிரியாது, யாருக்கு பின்னாலையும் அது போகாது. அதனால அந்த பிள்ளை உன்னுடைய சொல் கேட்டு இனிமையாக வாழ்ந்து ஒரு உயர்ந்த கலெக்டர் பதவியை அந்த குழந்தை பெறும். வெற்றி உண்டு. அதற்கு இடையில இறை மார்க்கத்தின் காரணத்தினால் 1.25 ஆண்டுகளுக்கு பிறகு உனக்கு ஒரு துணைவி கிடைக்கிறாள். அந்த பாக்கியத்தை நான் தாரேன், நீ சந்தோஷமா இருப்பப்பா. இந்தா, நீ ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிய டெபாசிட், அதெல்லாம் யாரும் கைவிட முடியாது. நான் காப்பாற்ற வாங்கி தரேன். பொறுமையாக வெற்றியாக்கி தரேன். அதே வாணியம்பாடி குழந்தை குட்டியோட வந்தவன். காலமெல்லாம் அழுவதற்கு, நெஞ்சிரே நினைவதற்கு, வஞ்சகரை மறப்பதற்கு. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். ஒரு நாள் கூட உருப்படியா நீங்க தூங்கல. அதுக்கு காரணம் பணமா? பணம் ஒரு காரணம் இல்லை. அப்ப மனமா? ஆமா, மனசுதான் காரணம். மனசு என்ன காரணம்? கணவனுக்கு மனைவி மேல ஒரு பூரண நம்பிக்கை வரவில்லை. அப்படி நம்பிக்கை வரலன்னு சொன்னா நம்பிக்கைக்குரியோடாக அவர் நடக்கவில்லையா? அப்படி ஒரு எதிர்வாதம் வருமா வராத? ஆக 2 பேருடைய மனதும் இப்ப பேதலித்து நிற்கக்கூடிய நேரம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. நல சக்கரவர்த்தி உத்தமன், அவன் மனைவி தமயந்தி உயர்ந்தவள். ஆனா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு தவறும் செய்யாதவர்கள். ஆனா 2 பேரும் கருத்து வேறுபாடு இல்லாமல் கால தர்க்கத்தின் கிரகத்தால் பிரிந்து விட்டார்கள். அதுக்கு பிறகு ஒன்று சேர்ந்து வந்த இடம்தான் திருநள்ளாறு. இப்போ உங்களுக்கு சனி பகவானான தொல்லை 1.5 வருஷ காலமா உங்க 2 பேருக்கும் பிடிக்காத மனநிலைகள் ஓடுது. வாழ்வதை விட நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, எங்களை ஆளை விடுவோம், நான் போட்டு தனியே போய் கூட இருந்துக்கிறேன், என்னால அந்த நச்சை தாங்க முடியலன்னு உன் வார்த்தையும், என்ன செஞ்சு என்ன செய்ய, நான் செத்தாதான் உனக்கு நிம்மதி கிடைக்கும், நான் செத்து போறேன் அப்படின்னு இவன் வார்த்தையும் உங்க 2 பேரையும் இப்ப குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா இதனால பாதிக்கப்படுவது யார் என்றால் தலைக்கு மூத்த பையன். அவனுக்காக உங்க உள்ளத்தை மாற்றிக்கிட வேண்டாமா? மாற்றணும். காலைல வாங்க.
அவன் நினைக்கிறான் படித்தாலும் சரி படிக்கலனாலும் சரி இவங்க ரெண்டு பேரும் இப்படி எதிர்மறையான கோலத்தோட சண்டை சச்சரவோட பார்க்கறத விட நம்ம எங்கேயாவது போயிருவோம், ஒரு ஆழ்த்தல்லையாவது எங்கேயாவது போயிருவோம், எப்படியோ போயிருவோம்னு உன் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? பெரியவங்க மண்டையில மூளை இல்லாததான் காரணம். சரிதானே? அப்போ உங்க ரெண்டு ஒரு மனநிலைகளையும் மாற்றணும். அதுக்கு கிரகங்கள் காரணம் என்ன? மனிதனுக்கு மனசு தெளிவா இருக்கணும். எப்படி இருக்கணும்? தெளிவா இருக்கணும். ஒரு மகாராஜா என்ன செஞ்சாரு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. மகாராஜாட்ட வேலை பார்க்கிற ஒரு வேலைக்காரர் ரொம்ப நேர்மையான ஒரு மனிதன், அவன் ஒரு உத்தமன். அமைதியா இருங்க மக்களே. மகாராஜா எப்பொழுதுமே தன்னுடைய படுக்கை அறையில் அற்புதமான மலர்களை கொண்டு வந்து தூவி அதுலதான் மகாராணி மகாராஜாவும் படுத்திருப்பாங்க. அதனால வேலைக்காரர் அந்த படுக்கையில மலர்களை தூவினார். நிறைவாக மலர் அணை. ஒரு நாள் வேலைக்காரனுக்கு ஒரு சின்ன ஆசை, நம்ம ஒரு 10 நிமிஷம் அதுல படுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அவன் நினைஞ்சவனா படுத்துட்டான். படுத்தவன தன்னை மறந்த தூக்கம், மலரின் மனமும் மலரின் குளிரும் கூடுற உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய போர்வையை எடுத்து மூடிக்கிட்டான். யாரு? வேலைக்காரன். மகாராணி அங்கிருந்து வந்தா, ராஜா ஓய்வு எடுக்கிறார் போல் தெரிகிறது என்று நினைத்து வழக்கம் போல அவனும் படுத்தான். இன்னொரு வேலைக்காரன் பார்த்தான். இந்த பக்கம் ஓடி பார்த்தான், வேலைக்காரன் முகம் தெரியுது. இந்த பக்கம் ஓடி பார்த்தான், மகாராணி முகம் தெரியுது. ராஜாட்ட போய் பத்த வச்சிட்டான். டாக்கு. ராஜா, நம்ம வேலைக்காரனும் மகாராணியும் ஒரே பஞ்சனையில படுத்திருக்கிறத என் கண்ணால பார்த்தோம். புரியுதா? அப்படி பார்த்த உடனே பார்த்தாரு ராஜா. அவங்க ரெண்டரையும் கூட்டுவான்னாரு. ரெண்டரையும் கூட்டு வந்தாரு. விசாரிச்சாரு. டேய், மலரணையில படுத்தியாடா? மன்னிச்சுக்கணும் மகாராஜா, ஒவ்வொரு நாளும் விரிச்சேன், ஒரு நாள் தூங்கி பார்ப்பவே நினைச்ச படுத்துட்டேன், அது தப்பு தான். நீ மலரணையில படுத்திருந்தியான்னு ராணியை கேட்டாரு. இந்த பஞ்சனைக்கு உங்களை தவிர யாருமே வருவதில்லையே, உங்க போர்வையை யாரும் மூட மாட்டாங்களே, நீங்க தான் படுத்திருக்கீங்க நினைச்சு நான் படுத்துக்கிட்டேன் ராஜா. இதான் நடந்த உண்மை. அந்த ரெண்டு பேருக்கும் மரண தண்டனை கொடுறாண்டாரு அவசரக்காரர் இல்லையா? விவேக சிந்தாமணி படிச்சிருக்கீங்களா? கோபத்தை அடக்காத வேந்தன் புற நாட்டுக்கே அவன் எதிரி. அரசனுக்கு முதல்ல அமைதி வேணும், கோபப்படக்கூடாது. அது மாதிரிதான் புருஷனுக்கு முதல்ல பொறுமை வேணும், கோபப்படக்கூடாது. அதான் அங்குள்ள எடுத்துக்காட்டு. உடனே மந்திரி எதிர்த்தாரு. மகாராஜா, தண்டனைக்கு முன்னால ஒரு சின்ன விசாரணைனார். என்னப்பானாரு? நீங்களும் என் கூட வரணும்னாரு. இவங்கெல்லாம் இங்கே இருக்கட்டும். மலரணைக்கு போனார்களே, அந்த பஞ்சனையை நாம் பார்த்து வர வேண்டும் சொல்லி போனாங்க. போனா மலர்கள் அமுங்கி இருக்கிறத பார்த்தார். வேலைக்காரன் படுத்திருந்த இடத்துல மலர்கள் அமுங்கி அப்படி பதிந்திருக்கு. மகாராணி படுத்திருந்த இடத்துல உள்ள மலர்களும் பதிந்திருக்கு. ரெண்டுக்கு இடையில உழப்பப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தார். உழப்பப்படவில்லை. அணை கணக்க மலர் இருக்கு. அப்போ தன்னை மறந்து பரமாகத்தான் இந்த பஞ்சனையில் படுத்தார்களே தவிர கெட்ட எண்ணத்தோடு யாரும் படுக்கவில்லை. தண்டனை கொடுக்கறத நிறுத்துங்க. ஆனா ராஜா படுக்க வேண்டிய இடத்துல வேலைக்காரன் படுத்தது குற்றம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் தண்டனை கொடுங்க அப்படின்னாரு. அவனை வேலை நீக்கம் செஞ்சார். இந்த மாதிரி காதால கேட்பது, கண்ணால பார்ப்பதெல்லாம் பொய், தீர்க்க விசாரிப்பது மட்டும்தான் உலகத்தில் மெய். அதனால கண்கள் சில சமயத்தில் காட்சிகளால் மறைக்கும், காது ஒவ்வொருத்தருடைய வார்த்தைகளால் மறைக்கும். ஆனா உண்மையை உள்ளபடி விசாரித்தால்தான் அந்த உண்மைகள் வெளியேறும். கற்பனை பண்ணிக்கிட்டு ஒருத்தர் மேல குற்றம் சுமத்தினா அது ஒரு பெரிய பிரச்சனையா தீரும். உள்ளத்தை திருத்துங்கள், உணர்வை பெறுங்கள், ஒற்றுமையை கூட்டுங்கள், காலில் விழுத்து வாருங்கள். அனைவரையும் வாழ வைப்போம். நல்லாக்கி தரேன், வெற்றி உண்டு. இப்படி வா மகளே, இனிமேல் ஒருவர் சொல் ஒருவர் கேட்டு ஒற்றுமையுடன் புன்னகையுடன் வாழ்வீர்கள். வாழ்க. பாப்பா இந்தா, நல்லா இருக்கு. வாடா தம்பி, இந்தா மங்களமா அம்மா அப்பா கூட ஆனந்தமா வாழ்வ. போயிட்டு இந்தாப்பா, மனம் போல் உயர் வாழ்க. அடுத்த உத்தரவுல அதை அடிச்சு வெளியாக்கிடுவோம். போயிட்டு வாங்க. பேசாங்க எல்லாரும் சாப்பிடுங்க, எனக்கு பசி எடுக்கு.
தேவாதி தேவர்களுக்கு 48,000 மகாமுனிவர்களுக்கு பிரபஞ்ச சக்திக்கு மும்மூர்த்திகளுக்கு பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு ஒரு கற்பனை காட்டுறார். மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, பாண்டி சித்தருக்கு, பாண்டி சித்தருக்கு, சித்தர் ஐயப்ப சாமிக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு. அருப்புக்கோட்டை கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஐயனாருடைய அருள் வீசுது. என்ன உன்னுடைய கட்டுமனையில 2 வருஷ காலமா உன் பையனுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கான். அவனுடைய நட்பால உள்ளம் கெட்டு போன காரணத்தால தீய பழக்கங்களும் பெற்றோர்களுக்கு எதிரியுமாக அவனுடைய மன உணர்வுகள் இருக்கு. இப்போதைக்கு சட்டப்படி அவனுக்கு இடைஞ்சல் வரக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அவனை காப்பாத்தி உனக்கு நல்வழி பிடித்து இருந்தா போதுமா? கால் நிட்டுவான். இதற்கிடையில ஒரு தெய்வத்தை உச்சாரணம் பண்ணி ஒரு எந்திர பூஜை விட்டு ஒரு எந்திர அடையாளம் உங்க வீட்டுல உட்கார்ந்துருக்கு. வச்சிருக்கீங்களா? கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அதனால உன் பையனை சரி பண்ணி சீராக்கி தந்தா போதுமில்லா? ஒரே வார்த்தை இப்போதைக்கு விற்க வேண்டாம். அது தப்பா போய் முடியும். சரியா? சற்று பொறுமையாக இருந்துக்கா. 3 மாத காலம் அவகாசம் இருக்கு. ஆத்திரப்பற்றாத, ஜெயிச்சு தரேன். பொறுமையா இருக்க. பக்கத்துல வாப்பா. கடனை தீர்த்து தரேன். பணம் கொடுத்துருக்கேன். இந்த நல்லா இருக்கா போடு. அதே அருப்புக்கோட்டை எல்லாம் வெற்றியா நடக்கும். ஜெயிச்சுக்கா. சந்தோஷமா சேரும். வாங்க போயிட்டு வாங்க. வாங்க. கருப்பசாமி உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டை தோசம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு கள ஸ்திர தோசம். பக்கம் அமைதியா போயிருக்கோங்கப்பா குட்டி பிள்ளைய. அந்த தோஷத்தின் காரணத்தினால் வாழ்க்கையில சில குழப்பங்கள். இவைகளை நீக்கி ஐப்பசிக்குள்ள நல்வாழ்வு அமைச்சு தந்தா போதுங்களா? ஜெயித்தார. வேற என்ன வேணும்ப்பா? அவருக்கு வேலை வேணுமா? வாழ்க்கை அந்த வேலையை நல்லா மன உபாதை அடைந்தது யார்? காலம் சொல்லலாம். என்ன பேர் அந்த பிள்ளை பேரு? ஹார்லிக்ஸா? ஆதிரா. ஆதிரை பரணி முக்கூரங்கேட்டை ஆயிலியம் ஆத்திரை. திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்துச்சோ? இன்னொரு தடவை காலம் சொல்லலாம். ஆதிரை பரணி முக்கூரங்கேட்டை ஆயிலியம் பூசம் ஒரு நட்சத்திர பாட்டு. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வீட்டுல மங்களகரமான காரியத்துக்காக முயற்சி செய்து இன்னும் வெற்றியடைய முடியலையே என்ற ஒரு ஏக்கமும் வருத்தமும் வீட்டுல இருக்கு. இதுல பெண்ணடியாளுடைய உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி குறையும் வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இடம் சம்பந்தமான மன வருத்தத்தில் வெற்றி காண முடிய வேண்டும் என்பது உன்னுடைய தாக்கம். காலம் சொல்லலாம். அப்படியா? வேற என்னப்பா? உடல்நிலையை சரியாக்கி தார. ஆயுளுக்கு கண்டம் இல்லாம காப்பாற்றலாம். பக்கத்துல திண்டிவனம் அருப்புக்கோட்டைடா. இது உடுமலைப்பேட்டை. அருப்புக்கோட்டை எவ்வளவு நேரம் ஆச்சு கால் வரலாம். வேட்டி நல்ல கட்டிக்கா. உன்னுடைய இடத்தால் சகோதரியுடைய வாழ்க்கையால ஒரு குழப்பம். உன்னுடைய பணி மீண்டும் தொடங்கி பழைய மாதிரி வருமா வராதாங்கிற ஒரு குழப்பம். இந்த 3ஐயும் பத்தி என்கிட்ட தெளிவடையணும்னு கேட்டு வந்திருக்க. கால் வந்துட்டு வா. அது
சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். ஏய், சாமியை வச்சு தொட்டு எடுத்து கையில வச்சுக்கான்னு சொன்னேன். புரிய மாட்டேங்கிய. அதனால இப்ப மீண்டும் உன் கடனை அடைக்கி தரதுக்கு நான் வழிவகுத்து தரணும். ஏன்டா இப்படி முட்டாள்தனமா செஞ்ச? வந்தவனே ஒருத்தன் தான் கேட்ட வழி கொடுக்க வேண்டியது எவ்வளோ கடன் என்ன பண்ணுறாங்க, கடன் வச்சு எடுக்கிறான். சொத்து முக்கியமாக ஒரு முறை காலில் வந்துட்டு வா. இந்த கடனை தீர்க்கறதுக்கு உனக்கு வழிவகுத்திருக்கேன். 3 மாத காலம் அவகாசம் இருக்கு. வெற்றியாக்கி தரேன். ஒரு இடத்துல ஆபீஸ் போடுவோமா? என்னைக்கு போடலாம், எங்க போடலாம்? கொஞ்சம் டவுனுக்குள்ள ஒரு ஆபீஸை போட்டு என் பேரை போட்டுக்கா. இதை வந்து அந்த ஆபீஸ்க்காக வச்சுக்கா. நல்லா இருக்கு. கருப்பசாமி, ஆமா அப்படியா? கேட்டு பார்ப்போம். திண்டுக்கல் எல்லை யாரப்பா? திண்டுக்கல் எல்லை திண்டுக்கல் திண்டுக்கல் நண்டுக்கல் திண்டுக்கல். குடும்ப கடன் மன வருத்தத்தோடு வந்தது யாரு? கால் வந்துட்டு வாங்கப்பா. சோதனை முடியதுக்கு இருக்கு. இப்ப ஏற்கனவே ஓராண்டு காலங்களாக வருமானத்தில் மன வருத்தமும் இடமாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற ஒரு ஏக்கமும் உள்ளத்துல இருக்கலாம். இருக்கா இல்லையா? இருக்கு. இடமாற்றம் தந்தா போதுமா? அதுல கொஞ்சம் வருமானத்தை பெருக்கிக்கலாம்னு ஒரு ஆசை இருக்கா? வருமானம் வருதுங்க. நம்ம தங்க மாட்டேங்குது. ரெண்டாவது அப்பாவோட இடம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போட்டது முடியாது. அந்த இடம் முடியதுக்குரிய விளக்கத்தை பிறகு சொல்லுதேன். வருமானத்தை பெருக்கி தரதுக்கு வழிவகுத்து தரேன். கால் விட்டுவான்.